இந்த மாதிரி திமுக 525 இதுக்கு அறிவிப்பு கொடுத்திருக்கு தேர்தல் அறிக்கை. அதே போல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 60 தான் நாங்க வாக்குறுதி கொடுத்திருக்கோம். அதை நிச்சயமா மக்களுக்கு செய்ய முடியும். முதல்வரின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வருமான உச்சவரம்பு மற்றும் காப்பீட்டு தொகை உயர்த்தப்பட்டு தற்போது வழங்கப்படும் சிகிச்சைகள் எண்ணிக்கை 1500. அந்த சிகிச்சைகளை 2000 ஆக்குறோம். மாவட்ட தலைநகரங்களில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3250 ஆக உயர்த்தி தரப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4250 ஆக உயர்த்தப்படும். பேரிடர் காலங்களில் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு தொகை 45 நாட்களுக்குள் வழங்கப்படும். நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் நெல் கிடங்குகள் குறித்த ஆய்வு செய்து அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற் போல் கிடங்குகள் கட்டப்படும். காய்கறிகள், பழங்கள் போன்ற பச்சை பயிர்கள் அதிகம் சாகுபடி செய்யப்படும் இடங்களில் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக அரசு உதவியுடன் குளிர்சாதன கிடங்குகள், குளிர்சாதன வசதி உள்ள லாரிகள் ஏற்பாடு செய்யப்படும். விவசாய மின் இணைப்புகள் துரிதமாக வழங்க ஏற்பாடு செய்யப்படும். விவசாய பொருட்கள் மதிப்பு கூட்டும் நிலையங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் அரசு உதவியுடன் அமைக்கப்படும். விவசாயிகள் சந்திக்கும் கஷ்டங்களை உணர்ந்து அவர்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்று கட்ட முடியாமல் உள்ள கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும் விதமாக 2 லட்சம் அரசு பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும். கிராம பகுதிகளில் மகளிர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஆண்டு ஒன்றுக்கு 1 லட்சம் கோழி பண்ணைகள், 1 லட்சம் ஆட்டு பண்ணைகள், 1 லட்சம் மாடுகள் ஏற்பாடு செய்வதற்கு 50% மானியம் வழங்கப்படும். அதிக அளவில் முதலீடுகளை கொண்டு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும்.